அண்ணி வந்து புதுசா வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, உங்களுக்கு பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா சின்னதா ஒரு தடை இருந்திருக்கும். அவங்க அண்ணி இப்படி உடைச்சாங்க. சொல்லிரவா சொல்லுங்க. நீ பாக்குறப்போ பயமா தான் இருந்தது. மேரேஜுக்கு போட்டோ எடுக்கிறது நிக்க கூட சொன்னா கூட நான் கொஞ்சம் தள்ளி தான் நிப்பேன். சார் வந்து கிட்ட வாங்க. உங்களை தான் என்ன இப்படி வைக்க போறாரு இவரு? வேணுமா கேட்டாங்கன்னா இல்ல வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்புறம் போக போக தான் அவங்க தான் பேச ஆரம்பிச்சாங்களே. எதுக்குங்க வைக்கும்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆக்சுவலா இதான் யதார்த்தமா நம்ம வீடுகள் நடக்கும். இது மாதிரியான அனுபவங்களை தான் நான் கேட்கிறேன். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நாங்க என்ன பேசுறதுனே தோணல. ஏன்னா நாங்க எல்லாமே 5 பேர் அண்ணன் தம்பி, எங்களுக்குள்ளவே நாங்க பேசிக்குவோம். அதான் மச்சான் பசங்க. புதுசா அண்ணி வீட்டுக்குள்ள வந்தோன்னு அண்ணி கிட்ட நான் பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். அங்க நீ சொல்லுவா, நீ என் பையன் மாதிரி பையன். இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசாதானே, இன்னார் தான் என் குழந்தை எனக்கு தெரியும். நீ என் பையன் மாதிரி பையன், வீட்டுக்கு பெரிய புள்ள மாதிரி, நீ எங்கட தைரியமா பேசலாம்னு. அவன் எப்பயும் அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படுவான். அப்ப நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், தண்ணி வசதி கூட இருக்காது. பீச்சில் இருந்தா தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 நிமிஷம் தலை சுத்தி. அப்ப அண்ணி வரும்போது 3 குடம் தலையில தூக்கிட்டு வருவாங்க. அப்ப இப்போ நினைச்சா எனக்கு கண்ணு கலங்கும். 5 பேருக்கும் அவங்க தான் எங்க தாயார். அம்மாவும் இருந்தாங்க. அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவங்க. ரொம்ப மாறிச்சு. இப்போ நாங்க எல்லாம் உட்காந்து பேசுறோம்னா எங்க அண்ணி ஒரு தெய்வம் தான் ஒண்ணு சொல்லணும். அப்போ ஃபுல்லாமே நான் வாங்க போங்க தான் பேசுவேன். அண்ணின்னு நான் கூப்பிட மாட்டேன். நானும் எங்கள் அண்ணனும் தண்ணி அண்ணா போட்டு வந்தோம் சார். தண்ணி கேன் போடும்போது ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பேசுவார் டெய்லியும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தெரியாது அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா 1 இயரில் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கையில் நடுங்க அந்த நேரத்து கையில் ஜில்லுன்னு ஆகிடும். ஹார்ட் பீட் பட் பீட் பிட்னு அடிக்கும். சைலண்டா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க. ஹலோ. எதனா கேட்டால் கூட ஏதாவது ஒரு மாதிரியே பதட்டமாக இருக்கும் சார். அப்புறமேட்டும் வாங்க போங்க சொல்லிட்டு பழகிடுச்சு சார். அப்படியா? அப்படித்தான். கல்யாணம் ஆன பிறகு நீங்க முறையா அவன் காதை திருகி நீங்க சரி பண்ண விஷயம் என்ன? உங்க குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான் சார். ஒழுங்கா எது போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஃப்ரெண்டுங்க கூட போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்காம திட்டிருக்கிறேன். நிறைய கையெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு 2 வயசு தான் சின்னது, அதை அடிச்சு கூட இருக்கேன். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பொண்ணு பார்க்க இறங்கணும். 3 வருஷம் பொண்ணு தேடினாயா, கிடைக்கல. என் மச்சனுக்கு மாங்கல்யம் கிடைச்சது, என்னுடைய மாங்கல்யம் செலுத்துறேன். அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? இப்போ அவருக்கு 2 பையனும் வந்திருக்கிறான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வேலை கிடைச்ச பிறகு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அப்போ தாலி கைதுல இருந்து அந்த குண்டு மணிலாம் கைட்டு கொடுத்து அவன் காதல இருந்த 2 கடுக்கதையும் மாறுவர்களை வச்சு எனக்கு வேலையை கொடுத்தாங்க. அந்த அட்வான்ஸ் பணத்துக்கு வித்து என்ன மட்ராஸ் அனுப்பி வச்சா. அப்போ வந்து 2 சவரன் நகை எடுக்கலாம். அந்த 2 சவரன் நகையை கொடுத்து எனக்கு வேலைக்கு வச்சுட்டு நான் வேலை ஜாயின் பண்ணோன்னே என்னை திருப்பதி கூட்டு போய் எங்கள் அண்ணி என்னை மொட்டைலாம் அடிச்சு அழைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. என் காடிக்கே நான் செலுத்திட்டேன். மாங்கல்யத்தை உனக்கு தான் செலுத்தினாயா? அதை அவங்க செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதிரத்தில் நேரங்களா நான் இந்த கடனை எப்போ எப்படி அடைக்க போறேன்னு அவன் கிட்ட கேட்டேன். அண்ணனை கல்யாணம் பண்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் 5 பேர் அரவணைக்கிறது வந்து அது கடவுளோட ஒரு மேல்படியாக தான் நான் பார்த்துக்கேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இன்னி வரைக்கும் நான் போனேன்னா எங்கள் அண்ணா எனக்கு காலையில் விழாம நான் வெளியே வரவும் மாட்டேன் சார். அத்தையை வந்து ஈஸியா மிரட்டிடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு கடைக்கு போகணும்னா அத்தை போக சொன்னாலே போக மாட்டாங்க. வெயிலா மலையா இருக்கு ஏதாவது சொல்லிட்டு நீ யாரையா கொடுத்து வாங்க அந்த மாதிரி மிரட்டிடுவாங்க. இதுவே நான் சொன்னா பேசாம போயிடுவாங்க. பயங்கர இடத்துல ஒரு அம்மாக்கு உகந்த பையனா, வீட்டுல ஒரு பொறுப்பான பையனா மாத்துறீங்க. எவ்வளவு சொல்ல முடியலங்க, வெயில் அடிக்குதுங்க இப்ப போக முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? கொஞ்சம் கண்டிப்போட இருக்கும், போய் தான் ஆகணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சோ அந்த சொல்ற துணியிலே அதை மறுக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வீட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவாருங்க. இப்படியில் வந்தால் உனக்கு பொண்ணு கொடுக்குறவங்க கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்னடா புது பொருளியா இருக்கு? வீட்டுக்கு ஒருத்தர் லேட்டா வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாலாம் மிரட்டி இருக்கீங்களே. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அண்ணனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்தது, கிட்னி ஆப்ரேஷன். நான் தான் டொனேட் பண்ணேன். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கையை எடுத்து வச்சாவே போதும், தண்ணி குடிச்சிடலாம். அங்க இருந்து அம்மா அம்மான்னு 10 வாட்டி கூப்பிடுவான். அவங்க அம்மா தண்ணி வேணும்
தண்ணி வேணும்னா உனக்கு வேணா எந்திரிச்சு கூட இல்லாட்டி எந்திரிக்காத படுத்துக்க அவ்வளவுதான். இதான் கரெக்ட் அண்ணி. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. ஒரு ஆளா மாறினாங்க எல்லாம் ஓகே. ஆனா அண்ணி எப்போது உங்களுக்கு அம்மாவானார்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃபாரின் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை. காசு இல்லப்பா, காசு காசு. கண்ணு எதிர அண்ணி வந்து தாலியோட உருவெல்லாம் கழட்டினாங்க. அண்ணியை நிறைய திட்டியிருக்க, பேசியிருக்கேன். அந்த மொமெண்ட் பார்க்க சொல்ல நம்ம பண்ணலாம் தப்பு. குடியிலேருந்து அதை எடுத்து கொடுத்து பிள்ளை அனுப்பி வைப்போம் அப்படின்னு என்கிட்ட இருந்தது அதுதான் சார். இருந்திருந்தா நிறையவே கொடுத்துருப்பேன். இருந்ததே அது மட்டும்தான். அதையும் கூட எப்படி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? நகை இருந்தா நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாம். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த மொமெண்ட் வந்து அம்மாவா தெரிஞ்சாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் எனக்கு நான் குழந்தைன்னு தான் அவங்கள வளர்த்தோம். நான் வந்து எனக்கு மச்சின குழந்தைலாம் நம்ம பார்க்கல. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எத்தனை நாள் பட்டினியா இருந்திருக்கேன். அவங்கள ஸ்கூல் கணிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு நான் மத்தியானம் சாப்பாடே இருக்காது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்போ எங்கள் மாமியார் மாமனார் சம்பாத்தியம் மாதம் 100 தான் அனுப்புவாங்க. 2 மச்சினை, ஒரு நாத்தனார், நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர், நான். அப்போ அதிலே தான் சாப்பிட்ணும். என்னால் நம்ப முடியலடா. ஆனால் ரொம்ப எத்தனை நாள் பட்டினியாக கிடந்துருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சாப்பிடணுமே நினைக்கவே மாட்டேன். நான் இங்கே நிற்கிறேன். அத்தை வந்து மாவாட்டி வித்து தான் அவங்கள வளர்த்தாங்க. 21 வருஷம் அவனை வளர்த்துட்டு அந்த 2 வருஷத்துல நம்ம வந்து அவனை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைஃபை வந்து இன்னும் எவ்வளோ கெரியர் தூக்கி விட முடியுமோ நம்ம பண்ணலாம். ராஜா, அம்மா இல்லையே நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். எங்க மாமியார் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி பிடிச்சி சொன்னாங்க, அவனை எக்காரணத்தை மட்டும் விட்டுறாதப்பா, அது உன் கூடயே கொண்டு வந்துரு. விட்டுற மாட்டேன்டா. நீங்க உங்க மாமியாரை பத்தி பேசுறப்பெல்லாம் உங்க குரல் உடைஞ்சிருது, கண்ணு கலங்கிது. ஏன்? ரொம்ப பாசமா இருக்கும். அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் உன் பிள்ளைய வந்து நம்மள தனியா விட்டுட்டாங்கன்ற ஒரு பேச்சு என்னைக்கும் வரக்கூடாதுடா. உனக்குன்னு ஒரு காசை சேர்த்து வை. நாளைக்கு இப்போ சொல்லி சொல்லி இப்போ அவனுக்குன்னு ஒரு செயின் எடுத்து வச்சிருக்கான். ஒரு பவுண்ட்ல நகை அவனுக்குன்னு எடுத்து வச்சிருக்கான். நீ வந்து என் பையனுக்கு போட்டு விடுறான். நீ நல்லவையா. காசு கொடுக்கணும், எங்க வீட்டுக்குன்னு செலவு பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு. என் பிள்ளைக்கு அவன் பண்றான் சார், போதும். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும். நீ சூப்பரா கொண்டாடுவோமா. நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒவ்வொரு பாசமும் தான் இன்னொரு பாசத்தை தாங்குது. ஓகே, நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். கொழுந்த எனக்காக இந்த இடத்துல நின்னான், நான் மறக்கவே மாட்டேன். சொல்லிரவா சொல்லுங்க. எனக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு டைம். நைட் வந்து ஒரு 12:30 எனக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்துட்டாரு. கடவுளை தான் சார் நினைச்சுக்கிட்டேன், யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். டொக்கு டொக்குன்னு கதவு தட்டினாங்க சார். அப்போ அவன் வந்தான் சார். கடவுள் ஆட்டம் அப்பதான் சார் அவன் தெரிஞ்சான். வந்துட்டு நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்லயே வச்சு கூட்டிட்டு போனான் சார். அந்த சோலி முடிச்சு வரட்டா.